ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அர்ஸ்வை கிச்சன். நாம் இன்றைக்கி வீடியோவில் இந்த வருஷத்தோட எங்களுடைய ஈத் டே எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுனில் எங்களுடைய ஈதை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், ஈத் அன்றைக்கி என்னென்னலாம் சமைச்சோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஈத் அன்னைக்கு மார்னிங் 30 நோம்பையும் மன நிறைவோடு வச்சு பிறை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அழகான ஈது பெருநாள் தொழுகையை தொழுகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். ஈத் அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு புது துணி உடுத்தி எங்களுடைய ஈது தொழுகைக்கு நாங்கள் ரெடி ஆனோம். இப்போவும் நாம் தொழுகைக்கு ரெடி ஆகிறத விட இந்த 30 நோன்பு வச்சுட்டு இந்த பெருநாள் அன்னைக்கு நம்ம ரெடி ஆகும் இல்லையா தொழுகைக்காக, அப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வீடு எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணி பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த லாக்டவுனில் நம்மளால் வெளியே போக முடியலனாலும் யாரையும் பார்க்க முடியலனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்மளே உருவாக்கிக்கிறது ரொம்பவே ஹாப்பி தான். எல்லா வருஷத்தோட ஈது பெருநாள் தொழுகையை பார்த்திங்கன்னா நாங்கள் பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கு போய் தான் தொழுவோம். ஆனால் இந்த வருஷம் அங்கே எதுவுமே இல்லாததுனால எல்லாத்தையும் கொஞ்சம் புரட்டி போட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. இருந்தாலும் எங்களுடைய ஈது தொழுகை நாங்கள் சிறப்பாக வீட்டிலேயே தொழுதுக்கிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஈத் முபாரக். நல்லபடியாக பெருநாள் கொண்டாடுங்க, நல்லபடியாக தொழுந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. வேற எதுவும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஏன்னா இவங்க அதுதான் பண்ண போகிறாங்க. ஆமாம், இப்போ சாப்பிட போகிறேன், திரும்ப தூங்குவேன், திரும்ப எந்திரிப்பேன், சாப்பிடுவேன், திரும்ப தூங்குவேன். என்ன செய்கிறது, பெருநாள் இப்படி தான் எல்லாருக்கும் போகும். இது ஒரு மாதிரியான ஒரு பெருநாளாக தான் இருக்குது. யாரையும் பார்க்க முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது, ஒன்லி ஃபோன் மட்டும்தான் பேசுறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நல்லபடியாக கொண்டாடுங்க. ஈத் முபாரக். ஈத் முபாரக் எவரிவன். எங்களுடைய ஈது தொழுகையை முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒரு 1 hour மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே மெசேஜ் மூலிமாவும் ஃபோன் மூலிமாவும் விஷ் பண்ணுவோம். இந்த ஈது பெருநாளில் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறது தான் அவ்வளோ பெரிய சந்தோஷமே. யாருக்கு கால் பண்ணுறனோ இல்லையோ, இங்கே ஃபேமிலி மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனீஸும் ஜுல்ஃபியாவும் தான். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பெருநாளே எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும்.
हेलो हाँ अस्सलाम वालेकुम ईद मुबारक ईद मुबारक சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா எப்பவும் விட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணேன் அனிசியும் ஜுல்ஃபியாவையும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஈதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். அந்த கொலாப் வீடியோவை எங்களால் மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் பக்ரீத் அன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வருஷம் எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நாங்களாம் பழகி 1 இயர் தான் ஆகுதுன்னா என்னால் நம்பவே முடியல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பல வருஷமாக நீடிச்சு இருக்கிற மாதிரி இருக்குது. ஈது முபாரக் ஈது முபாரக். இந்த வருஷம் பெருநாளைக்கு யாரையும் மீட் பண்ணாதது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வருத்தமான விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி வந்து கால் பண்ணி அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணி வந்து இந்த மாதிரி விஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த நிலமெல்லாம் மாறி நம்ம அடுத்த வருஷமாச்சும் நல்லபடியாக ஈது பெருநாள் கொண்டாடணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட எல்லாருக்காகவும் எல்லாரும் துவா செய்வோம். ஈதுக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஈதுக்கான பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே என்ட்ரானேன். ஈது அன்னைக்கு ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு ட்ரெடிஷ்னலாக முஸ்லீம் வீட்டில் ஈது அன்னைக்கு செய்யக்கூடிய ஷீர் குருமா தான் நான் இப்போ வந்து செய்ய போகிறேன். ஷீர் குருமா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பாதாம், கொஞ்சம் வந்து முந்திரி, அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை, நார்மல் திராட்சை இது எல்லாத்தையும் வந்து அந்த நெய்லேயே போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு பேரிச்சம்பழத்தை விதையெல்லாம் நீக்கிட்டு அதையும் அந்த நெய்லேயே போட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா மசிய வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு பேரிச்சம்பழம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த நெய்யில் வந்து ஒரு 1/4 கப் அளவு சேமியானை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அந்த சேமியா நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எந்தளவு வந்து நெய்யில் வறுக்குறீங்களோ அந்தளவு ஷீர் குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவு வந்து பாலை ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பெருச்சம்பழத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மசிய இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து ஓரளவு வந்து கொதி வர ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம நட்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி 3த்தையும் வந்து நல்லா பொடியாக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கம்பல்சரியாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரிச்சாக இருக்கும். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு 1/2 கப் அளவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/2 கப் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மாதிரி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கொதி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொதி விட்டிங்கன்னா இந்த அளவு வந்து நமக்கு ஷீர் குருமா திக்காக கிடைக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய ஷீர் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஷீர் குருமா வந்து இந்தளவு நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக பிஸ்தாவும் ரோஸ் பெட்டல்ஸும் சேர்த்து நம்ம வந்து கார்னிஷிங் பண்ணிக்கலாம். ஈத் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் குருமாவும் பரோட்டா வந்து ரெடிமேட் பரோட்டா தான் வாங்கிட்டு வந்திருந்தோம், அதையே வந்து வச்சுக்கிட்டாச்சு. இந்த ரெடிமேட் பரோட்டா இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈத் அன்னைக்கு வந்து ரொம்ப ஹெவியாக நம்ம வந்து சமைச்சிட்டு நின்னோன்னா நம்ம வந்து லஞ்சுக்கு சமைக்கிறதுக்கு வந்து லேட் ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா எப்போவும் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரெடிமேட் பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டு அதோடு சேர்த்து வந்து வீட்டில் வந்து சிக்கன் குருமா வச்சு சாப்பிடுவோம். இதுதான் எங்களுடைய ஃபேவரட் ஈத் அன்னைக்கு. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் 65க்கான சிக்கன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கான மட்டன் இது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ இப்போ எடுத்து வச்சாதான் நமக்கு வந்து ஆஃப்டர்நூன் சமைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால.
ஈத் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் சிக்கன் குருமா, பரோட்டா, சீர் குருமாவோட சேர்த்து ப்ரிப்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்த குலாப் ஜாமுனும் சேமியா பிரெட்ஸும் இருந்தது. இந்த மாதிரி வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிருந்ததுனால ஸ்வீட்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லபடியாக எங்களுடைய ஈத் பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தோம். இது யாருக்கு வச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய நெய்பருக்கு. என்ன தான் நம்ம செஞ்சு நாம் சாப்பிட்டாலும் நம்ம செஞ்சதை வந்து நெய்பருக்கு ஷேர் பண்ணும்போதும், அவங்க வீட்டிலேருந்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் வரும்போதும் இந்த மாதிரி ஷேரிங் இருக்கிறப்போ ஈத் அன்னைக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். என்னை பொறுத்தவரையும் ரொம்ப பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேரிங் தான். ஈத் விலாகில் ஹசன் பேபியை ஏன் இன்னும் காட்டலை அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஈத் அன்னைக்கு வந்து ஹசன் பேபி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சார். அவர் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவர் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து நியூ ட்ரெஸ்லாம் போட்டு சாரை வந்து ரெடி ஆக்கிறதுக்குள்ளே ஒரு பாடு ஆயிடுச்சு. அந்தளவு வந்து பாடாப்படுத்திட்டார். ஈத் அன்னைக்கு நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறதை விட குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் போட்டு அவங்கள வந்து அழகுபடுத்தி பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஹசன் பேபிக்கு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணி அவருக்கு வந்து எல்லாம் செய்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எப்போவுமே. ஸோ அவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் குடிச்சிட்டு ஃபைனலாக அவரோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து லஞ்ச் செய்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ஈதுனாலே பிரியாணி தான். எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பிரியாணி தான். ஸோ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா முட்டை வெவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வெவிக்க தொடங்கிட்டேன். அடுத்து பிரியாணிக்கான 1 kg மட்டனை ஒரு குக்கரில் போட்டு ஒரு சைடு வந்து வெவிக்க தொடங்கிட்டேன். இந்த மட்டனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி வந்து இஞ்சி பூண்டு விழுது, கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பிரியாணிக்கான ரைஸ் வந்து ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா ரைஸில் தான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். இன்றைக்கி பிரியாணி பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட ஈத் அன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து செட்டிநாடு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிளாஸ் அளவு வந்து ரைஸ் போட்டு நல்லா அலசி எடுத்து நான் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். அடுத்து பிரியாணிக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி சமையலுக்கு தேவையான வெங்காயம் எல்லாத்தையும் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபுட் ப்ராசஸில். அப்புறம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்த மல்லி இலை, புதினா, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து வேலை ரொம்ப வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எதனாலனா ப்ரிப்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுது. பிரியாணிக்கான வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து ரெடியானதும் நான் வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பிரியாணி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு மட்டும் கிடையாது, வெளியிலையும் தரப்போகிறேன். ஸோ அதுக்கும் சேர்த்து தான் வந்து இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி வந்து கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். கீ வந்து ஓரளவு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் கீயும் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதில் 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு மராட்டி மொக்குன்னு எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி பெருஞ்சீரகம் எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 4 மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி வெங்காயம் இந்த அளவு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் உள்ள பழமான 4 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். அடுத்து இந்த தக்காளியோடு சேர்த்து காரத்துக்கு ஒரு 4-5 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம்.
பிரியாணி வந்து நம்ம வீட்டில் அடிக்கடி சமைக்கிற ஒன்று தான். ஆனால் ஈத் அன்றைக்கி சமைக்கிறப்போ அது ரொம்பவே ஸ்பெஷலாக தெரியும் எனக்கு. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக வந்து சமைச்சிட்ருந்தேன். எதனால் அப்படின்னா சைட் பை சைட் வந்து வீட்டுக்கெலாம் ஃபோன் பேசிக்கிட்டே தான் வந்து சமைச்சிட்ருந்தேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன சமையல், எங்கள் வீட்டில் பிரியாணி, என்ன சைடிஷ் அப்படின்லாம் கேட்டுகிட்டே தான் வந்து சமைச்சிட்ருந்தேன். ஸோ இப்போது தக்காளி நல்லா மசிகிறதுக்கு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். தக்காளி இந்த அளவு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இதில் வேக வச்சுருந்தா மட்டனை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மாதிரி வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளியோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 5 டீஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள், அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா வாசலாம் போகிற கேப்பில் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான தேங்காய் பால் அரைச்சி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து ரொம்ப முக்கியம் இந்த பிரியாணிக்கு. ஸோ அதனால் தேங்காய் பால் அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் மாதிரி ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தரன்னு பதத்துக்கு அரைச்சி எடுத்து இந்த மாதிரி திக்கான பாலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் எடுத்த பால் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு வந்ததுக்கு இதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 5 கிளாஸ் மாதிரி ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி விதமாக 5 கிளாஸ்க்கு மொத்தம் வந்து 10 கிளாஸ் தண்ணி மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் வந்து தேங்காய் பாலும் மீதி 9 கிளாஸ் வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிரியாணிக்கு தண்ணி அளந்து ஊற்றுனதுக்கு அப்புறம் 1 லெமனோட ஜூஸை வந்து அதில் தண்ணியிலே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா புளிப்பு, உரப்பு, காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம ஊற வச்சுருந்த ஜீரக சம்பா ரைஸை சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த அளவு நல்லா சுண்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா இலை ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி நம்ம தம் விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய ஈது ஸ்பெஷல் சுட சுட சூப்பரான செட்டிநாடு மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கப்பே நான் சைட் பை சைட் வந்து சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு தேவையான ரைத்தா, இது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போது எங்களுடைய ஈதுக்கான லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை, சிக்கன் 65, ரைத்தா, மட்டன் செட்டிநாடு பிரியாணி, காலையில் செஞ்ச சீர்குருமா, ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுனும் சேமியா பைட்ஸும் வந்து இருந்தது. ஸோ இப்படி தான் எங்களுடைய கலர்ஃபுல்லான ஈது லஞ்ச் இருந்தது. ஒவ்வொரு ஈதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ அப்படி இல்லைன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸோ வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த வருஷம் வந்து எதுவுமே இல்லாதனால ரொம்பவே போரிங்காக போச்சு, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஸோ வந்து அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பாடு வெளியே தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அடுத்தவங்கள சாப்பிட வச்சு பார்க்குறது பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அன்றைக்கி சாப்பாடு வெளியே கொடுத்தப்பறம் மட்டும்தான் எனக்கு வந்து அன்றைக்கி டேவே ஃபுல்ஃபில் ஆச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து ஹெவியாகவும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டதுனால பார்த்திங்கன்னா லஞ்சு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். ஃபைனலாக ஒரு ஃபுல்ஃபில்லான மெனுவோட எங்களுடைய ஈது லஞ்சை வந்து நாங்கள் ஃபேமிலியாக சாப்பிட்டு தொடங்கினோம்.
அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் லஞ்சை சாப்பிட்டுட்டு இருக்கப்பயே எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டும் வந்தாங்க. யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, நெய்பர் தான். ஸோ இவங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ இவங்களுக்காக நீங்கள் வந்து நிறையா துவா செய்யுங்க. வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிங்கிறதுனால கேக்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேக்கோட டேஸ்ட்டு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். லக்கு தெரியுமா, பெருநாள் அன்னைக்கு ஆனிவர்சரி வந்து பயங்கர லக்கு தெரியுமா. யாரையும் மீட் பண்ண முடியாத இந்த சமயத்தில் இவங்க வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸோ இப்படி தான் எங்களுடைய ரொம்பவே அழகான இந்த லாக்டவுன் இது வந்து போச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த ஈத் vlog வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். எங்களோட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்படியே உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.